ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்யாஸ் கார்டன். இன்றைக்கி பாருங்கள், பர்பிள் யாம் தான் வந்து நான் சமைக்க போகிறேன். அதாவது இது வந்து அப்படி கில்லுனா வந்துட்டு பர்பிள் கலரில் இருக்கும் இல்லையா, அதுதான். ஆனால் உள்ளுக்குள்ளே பாருங்கள், ஒன்று வந்து ஒயிட்டு, இன்னொன்று வந்துட்டு இந்த பர்பிள் கலர். ஓகே, இது வந்து ஸ்கின்னும் வந்துட்டு பர்பிள் தான். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட ஸ்கின்னும் பர்பிள் தான். இதோட ஸ்கின்னுக்கும் வித்தியாசம் தெரியுதுல்ல? இந்த பாருங்க, ஸ்கின் எவ்வளோ டார்க்காக இருக்குது தெரியுதா? இது வந்து உள்ளுக்குள்ளே வந்து பர்பிளாக இருக்கும், இப்படி இருக்கிறது வந்து உள்ளுக்குள்ளே ஒயிட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நான் இன்றைக்கி சமைக்க போகிறேன். இது வந்து ஒயிட்டு, இது வந்து பர்பிள். பாருங்க, இந்த 3 கிழங்கும் வந்து தண்ணியில் தான் வேக வச்சுருக்கேன். இது ஒயிட்டு, இது வந்து பர்பிள் இல்லையா? ஸோ இதோட கலர் வந்து இதிலெல்லாம் ஏறல. பாருங்கள், இந்த ஒயிட்டாக 3 சேர்ந்து தான் நான் வேக வச்சுருக்கேன். இதோட கலர்லாம் அப்படியே தான் இருக்குது. பாருங்கள், இது தோல் உரிச்சிட்டு இப்படியே இந்த தோல் இருக்கு இல்லையா, இது அப்படியே உரிச்சா வந்துடும். நம்ம சக்கரை பண்ணி கிழங்குக்கு உரிப்போம்ல, அதே மாதிரி தான் இது. இப்படியே எடுத்தால் அப்படியே வந்துடும். மொத்த கையில் பண்ண முடியல, இதையே எடுத்துகிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், உப்பு போடாமல் தான் வேக வச்சுருக்கேன். இதை அப்படியே எடுத்தோம்னா இந்த மேல் தோல் இப்படி ஈஸியாக வந்துடும். தெரியுதுங்களா? நல்லா வேக வச்சிட்டோம்னா, ப்ரெஷர் குக்கரில் பண்ணலைங்க, நார்மலாக வந்து தண்ணி ஊற்றி அப்படி தான் பண்ணியிருக்கேன். இந்த தோல் அப்படியே வந்துடும், அவ்வளோதான். நல்லா வெந்துச்சுன்னா இந்த தோல் பாருங்கள் அப்படியே தெரியுதுங்களா? இது வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒயிட். சரிங்களா? இது ஃபுல்லாக வச்சுருக்காங்க. பாருங்கள், தோல் மட்டும்தான் பிங்காக இருக்குது, உள்ளுக்குள்ளே வந்து ஒயிட்டு. இது வந்து பீட்ரூட் கலரில். இதுதான். இதை வந்து கட் பண்ணி நான் என்ன வந்து பண்ண போகிறேன் பாருங்கள். சும்மா நார்மலாக நம்ம என்ன தாளிப்புக்கு எடுத்துருக்கோமோ அது மட்டுமே போட்டு இதை க்யூப்ஸாக கட் பண்ணி இதை வந்து போட்டுருவேன். பாருங்கள், கிழங்கு வந்து கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் போட்டு ஒரு பொரியல் பண்ண போகிறோம். பாருங்கள், கலர்லாம் வந்து அப்படியே தான் இருக்குது. ஒயிட் வந்து ஒயிட்டாகவே தான் இருக்குது. இந்த பிங்க் வந்து பாருங்கள், ஒயிட்டு உள்ளுக்குள்ளே ஒயிட்டு பர்பிள் அமைச்சலும், ஸ்கின்னு மட்டும் பர்பிளாக இருக்கும். இது வந்து உள்ளுக்குள்ளேயும் பர்பிளாக இருக்கும் அந்த கிழங்கு. ஓகேங்களா? ஸோ இது வேக வச்சதுக்கு அப்புறமும் இப்படியே தான் இருக்கும். பாருங்கள், சூப்பரான ஒரு பொரியல் வந்து ரெடி. இதில் வந்து வெங்காயமோ எதுவுமே போல, வெறும் பச்சை மிளகாய் வச்சு தேங்காய் போட்டு தாளிச்சிருக்கேன், அவ்வளோதான். ஒரு பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி பர்பிள் யாம்லாம் கிடச்சி